பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே அவங்க எனக்கு ஒரு கவிதை எழுதி கொடுத்தாங்க. அந்த கவிதையில லைக் பேர்ல் செயினோட ஒரு கவிதை ஒன்று எழுதி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே அழகா இருந்தது. இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். நான் ஃபர்ஸ்ட் டைமே இந்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதே சமயம் லைக் அவங்களோட வார்த்தைகள்லாம் ரொம்பவே அழகா இருந்தது. பச்சை கிளிக்கு கூடு பச்சைக்கறி வழியுள்ள கூடு கண்ணாளன் கெட்டுന്നുണ്ടല്ലോ அது നിന്നെ പൂട്ടാനാണല്ലോ തുടക്കം മാംഗല്യം. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு நான் பார்க்க போனது. ஸோ அதுவே அந்த ஃபர்ஸ்ட் ஃபீலிங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தான். பார்க்க போகும்போது ஐ டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பேசிக்லி. ஸோ பேசி பார்ப்போம், செட் ஆச்சுன்னா அந்த வேவ் லென்த்தாக தான் போனது. ஒரு ½ hour பேசணும். வி தாட் ஓகே ஓரளவுக்கு ஐடியாலஜி எல்லாமே மேட்ச் ஆனதுனால வி கேன் கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே நான் ஜனனிக்கு எழுதின ஃபர்ஸ்ட் கவிதை ஆழி நாடத்தில் கண்டெடுத்த முத்து கழுத்தை அலங்கரிக்க வருகிறது அப்படிங்கிறது. லவ் ஜானு. சமத்தா இருடா, 2 பேரும் சேர்ந்து நல்லா இருக்கு, அவ்வளோதான். நான் ஃபர்ஸ்ட் அத்தியை பார்க்கும்போது ரொம்ப சைலண்ட்டு, ரொம்ப போரிங்கான கேரக்டர்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுல பரவாயில்ல, நல்லா தான் பேசுறாரு. ஜாலியாக இருக்கும், அப்பப்போ வெளில போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. കേട്ടോ നീ കേട്ടോ ഈ കൂട്ടിൽ പെട്ടാൽ പിന്നെ നീലാകാശം കണ്ടോരില്ലെന്നാരോ ചൊല്ലുന്നേ. പിന്നെ ജീവിതം പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി മഴയുള്ള കൂട് പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി മഴയുള്ള കൂട് കണ്ണാളൻ കെട്ടുന്നുണ്ടല്ലോ അത് നിന്നെ പൂട്ടാനാണല്ലോ തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന. தாங்கள் காசி யாத்திரைக்கு செல்ல வேண்டாம் எனது குமாரத்தி சௌபாகியவதி ஜனனியை தங்களுக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கிறேன். கண்ணி கண்ணோஞ்சலாடியிருந்த உத்தமி பெற்ற குமாரி லக்ஷ்மி லாலியாடினாள் லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் பூஷணங்கள் பல தரித்து ஆனந்த வள்ளியாய் பேசாத காற்று ஒரு பூ
ஜோலை கேட்கின்றது. மண்ணில் ஏன் 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 நீயும் வந்தால் பெண்மை பூ பூக்கவே. நான் பிறக்கும் உன்னை அழகி பிறந்ததே. நான் பிறக்கும் போது நீ உந்தன் கையில் என்னை இந்த தானோ. என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இன்று வசப்படவில்லை அடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷமடி. கண்கள் எல்லாம் உன்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி.